வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு இனிப்பு சப்பாத்தி செய்யலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு கோதுமை மாவு எடுத்து அதில் உப்பு கொஞ்சமாக நெய் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிறேன். அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான். அதை லேசாக சூடு காட்டி பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி எள்ளு 2 ஸ்பூன் எடுத்து அதையும் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் அளவு இருக்கும், அதையும் வறுத்து அது மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி அதையும் அதை சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் துருவி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நம்ம எப்போவும் சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிட்டு அதில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய், வெல்லம் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ஸ்டஃபிங்கை வச்சு கொஞ்சம் கனமாக அந்த சப்பாத்தியை திரட்டி தோசை தவா காஞ்சதும் அதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை 2 பக்கமும் நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு நல்லா சாஃப்டாக சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா மெத்துன்னு இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு உள்ள ஸ்டஃபிங்கோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த லீவ் நாளில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக் ரெசிப்பியாக இதை செஞ்சு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ஸ்வீட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.